starting with Sanjay, Bachelor's cinematographer, so நான் முதல்ல கன்னடத்தில் ஆக்ட் பண்ணது அவரோட கன்னடம் கஷ்டப்பட்டு அதுக்கு பின்னால கன்னடத்தில் நிறைய படங்கள்ல எனக்கு ஒரு பேரு பொருள் கிடைச்சதெல்லாம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் படத்துல என்ன செஞ்சுக்கிட்டேன் உங்க அப்பாவுக்கும் கணேஷ் அம்மாவுக்கும் கேள்வி சார்பாக நன்றி. அடுத்தது இவங்கெல்லாம் இந்த படத்துல இருக்காங்க, அதை பத்தி அப்படி சொல்றேன். விஜய் இந்த படத்தோட ரைட்டர். நான் வழக்கமா தெலுங்கு ஷூட்டிங் கன்னடா மலையாளம் ஒரு நோட் புக்கில் எடுத்துட்டு போயிட்டு எழுதுனேன். தமிழ் வந்தோட ஒரு கருவம் நம்ம தாய்மொழி விட்டு கூட தேவையில்லை அப்படின்னு. ஆனா இவரோட டயலாக பார்க்கும்போதுதான் அதுல இருந்த உணர்ச்சிகள், அதுல இருந்த அந்த பரிமாணங்கள் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் பார்த்து அப்புறமா சொல்லணும் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு அழகா இருந்தது. நடிக்கும்போது சரி, நடக்காம சரி, ரொம்ப நாள் அப்புறம் பிரமாதமான டயலாக்ஸ் நான் இந்த படத்துல பார்த்தேன். ரொம்ப இதை பத்தி சத்யராஜ் படம் பார்த்துட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் சொல்லியிருந்தாரு. அப்படி இருந்தது வாசிக்க, இப்படி இருந்ததுமா, இப்படி இருந்ததுன்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. உங்க டயலாக் பத்தியும் அவர் நம்மளோட ரம்யா பத்தியும் பேசிட்டு இருந்தாரு. ஸோ அதனால உங்க 2 பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, எங்க என்ஜிஓக்கு ஒரு ஆந்தம் இருக்கு, அதை எழுதுனது அவர் தான். ஒரே ஒரு தடவை கேட்டாரு, எனக்கு எழுதி கொடுக்கலாம். நாம் ஃபவுண்டேஷன் ஒரு நாம் என்ற இடம் என்ன தனிமதம், நாம் என்று உயர்வோம் அனைவரும். அதனால அவங்க எல்லாரும் எதையும் பேசணும். நான் எல்லா பத்தி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. கலா மாஸ்டர் வந்து என்ன ரஜினி சார், விஜயகாந்த் அண்ட் சத்யராஜோட ஆட வச்ச ஒரே டான்ஸ் மாஸ்டர். அது மட்டும் இல்ல, அது அடுத்த ஒரு என்னன்னா, நான் டைரக்டர் படத்துல இந்திரா தான் கொரியோகிராஃபர். அதுக்கப்புறம் 2015 நான் ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணும்போது நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன், நான் அந்தரத்தில் கொம்படம் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அப்போ வந்து கிட்டத்தட்ட 55 வயசு இருக்கு நினைக்கிறேன். 55 வயசுல நான் அந்தரத்தில் கொம்ப விட்டு என்னோட சேஃப்டி. அது மட்டும் இல்ல, அவங்க இருக்கிற நல்ல குணத்தை நான் சொல்ல முடியும். சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த டான்ஸ் ட்ராமா அப்படின்னு பட்ஜெட் பெருசா இருக்காது. அதனால நம்ம 4 டான்சர்ஸ் போறதுக்கே பட்ஜெட் இருக்காது ஃபிளைட்ல. அப்ப கலா சொல்லுவாங்க, நான் இல்லாம நீங்க அந்த அந்தரத்துல சொல்லக்கூடாது, அதனால ஃபிளைட் டிக்கெட் நானே போட்டு வரேன் அப்படின்னாங்க. அவ்வளவு பெரிய தாராளமான மனசு கலைஞர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கலா, தேங்க்யூ ஸோ மச். அந்த மேல தொகும்போது மற்ற டான்சர்ஸ், கிளாசிக்கல் டான்சர்ஸ் யாரும் கூச்சிப்புடி, பரதநாட்டியம், அவங்க மொழி நாட்டமாக நடிக்கிட்டு இருப்பாங்க. பட் இவங்க மட்டும் தைரியம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் உயிராக பார்த்த கலாக்கு நன்றி. விஜயமேந்திர சாருக்கும் சுரேஷ் கிருஷ்ணன், அப்புறம் சமுத்திரகனி சார், நீங்க வந்து பாலச்சந்தர் சாரோட ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க. நீங்க டைரக்ஷன்லயும் சரி, டெலிவிஷன்ல நீங்க டைரக்ட் பண்ணதும் சரி, அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ரெஸ்ட் பார்த்துருக்கோம். இப்போ உங்களுடைய வளர்ச்சி ஒரு நடிகனா பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா யோசிக்கிற நடிகர்கள் இருக்கும்போது அவங்கள பார்க்கவே ஒரு சுகம் தான். நம்ம சொல்லுவோம் கார்போர்ட் ஹீரோஸ்னு. கார்போர்ட் ஹீரோஸ் கிடையாது, எல்லா பரிமாணமும் இருக்கிற ஒரு திங்கிங் ஆக்டரா நீங்க இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவா சார், ஆசையில உங்களோட சாங்ஸை மறக்கவே முடியாது. எங்களோட ப்ரொடக்ஷன் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு டைமென்ஷன் வந்து உங்களோட பாடல்கள் அந்த படத்துல இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அது மட்டும் இல்ல, அமிர்தலட்சுமி அப்படிங்கிற கன்னட படத்துல அவரோட பாடல்களை கேட்கணும். அதுல நானும் ரமேஷ் அரவிந்தன் சரத்பாபு ஆக்கணும். ஒரு பாட்டும் மணிமணியா இருக்கும். இப்பவும் நான் பெங்களூருக்கும் போனா துத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு. அந்த நான் பாடுற பாட்டை, அந்த பாட்டை கொடுத்த உங்களுக்கு நன்றி. இந்த படத்துல உங்களோட மியூசிக் அபாரம் தான், ரொம்ப அபாரமா இருக்கு. அண்ட் சமுதிரகனி சார் உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ஃபர்ஸ்ட் டே என் கூட தான் இருக்கு. அவர் வந்து என்னை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை, நான் அவங்களோட ஃபேன். அந்த டயலாக நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த நடிக்கிற விதம் இருக்கு பாருங்க, அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவர் கிட்ட போய் ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் மாதிரி சுரேஷ் நான் கேட்டுப்பாரு, அண்ணா இதை எப்படி படிக்கலாமா, அண்ணே இதை எப்படி படிக்கலாமா, எனக்கு ரொம்ப நாளாச்சு அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் பார்த்து. அந்த படத்துல நான் படம் பார்த்துட்டு நான் சொல்றேன், ரொம்ப ஒரு 1, 2, 3rd பர்சன் அப்படியே ஆம்னி பிரசண்டா இருக்கிறது நீங்க தான். ப்ரொடியூசர் உங்களுக்கு நன்றி. இவ்வளோ நல்ல படத்தை நீங்க வந்து அப்போ கூட உங்களை பார்ப்போம், ரொம்ப எதுலையுமே நீங்க வந்து டாமினேட் பண்ணவே இல்லை. நீங்க
இவ்வளவு நல்ல கதையை எடுத்து படமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு என்னுடைய நன்றி. தலைவாசல் விஜய் வந்து என்னோட ரைட்டிங்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு, என்னோட ப்ரொடக்ஷன்லயும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இது என் பக்கத்துலயே ஆக்ட் பண்ணும்போது அந்த சுகம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு ஹாலிடே மாதிரி இருந்தது. சம்டைம்ஸ் அதுதான் சந்தோஷம். இது வந்து பேர் ஹாலிடே நமக்கெல்லாம் இல்ல. ஸோ ஒரு சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஜெயபிரகாஷ் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களோட ஒரு படத்துல கூட பட் காம்பினேஷன் இல்லைனாலும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர். ஐ ஆல்வேஸ் ப்ரொடியூசரோட டென்ஷன் தான் விட்டு சந்தோஷமா கேமரா முன்னாடி இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கேன். ஒரு படத்தை எல்லாம் பார்க்கும்போது வெரி நைஸ். இந்த டீம்ல ரம்யா யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். எவ்வளவு கஷ்டமான டைலாக் விஜய், ரொம்ப அநியாயம் உங்களுக்கு கொடுத்த டைலாக், ரொம்ப டங் ட்விஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் நெகட்டிவ் டைலாக்ஸ். அப்புறம் சுரேஷ் ஒரே ஷார்ட்ல பண்ணலாம்பாங்க, பாட்டு பாடணும், தாளம் போடணும், முறைக்கணும், காலை தூக்கி வைக்கணும். நாங்க 2 பேரும் பார்த்து என்ன புட்டை குடிக்கலாம்னு வேடி வேறுதா பார்த்துட்டே இருப்பாரு. நானும் பார்ப்பேன். நேற்று வந்த சிறு பெண்ணே என் முன்னாடி நடிக்கிறாயான்ற மாதிரி இல்ல சொல்றேன். அப்படிதான் உங்களுக்கு தோணி இருக்கும். ஆனா ரொம்ப அனாயாசமா அதுதான் சத்யராஜ் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் நீங்களும் ஓகே, வேஜ்மேந்திரா ஓகே, சமுத்திரகவி ஓகே, நான் ஓகே, இந்த மட்டும் என்ன போடுறது அப்படின்னாரு. அவ்வளவு நல்லா நடிக்கிறாங்க. எவ்வளவு நாளாச்சு சுத்தமான தமிழ் பேசி, ஸ்பஷ்டமான மொழி பேசி, அந்த லாங்குவேஜ்ல ஒரு கமாண்டும் இருந்து நல்லா நடிக்கிற ஒரு தமிழ் படமாவது ரொம்ப சந்தோஷம். ஆல் தி அதர் பீப்பிள் ஆல்சோ மை தேங்க்யூ. நீங்களாம் இல்லைன்னா இந்த படம் வரவே இருக்காதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் கமிங் டு சுரேஷ் கிருஷ்ணா, ரொம்ப சுகமான அனுபவமா இருந்தது அவர் கூட வரப்பட்டது. அவர் வந்து சிந்து பேரையில் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ பாலச்சந்தர் கிட்ட நாங்க வாங்கி இருக்கிற எங்களை வந்து நல்ல கசரத்தை பண்ணதெல்லாம் பார்த்தார் அவரு. ஆனா எல்லாத்தையும் விட இன்னைக்கும் அந்த படம் வந்து பேசப்படுது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. அந்த படம் பண்ணும்போது நாங்க வந்து உண்மையா சின்சியரா அண்ட் அவர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு தவறாம இருந்தோம். அந்த ஒரு விஷயம் நான் முடிச்சேன். பிரேம் நசீர் வந்து அப்போ ஜூரியில சேர்மனா இருக்காரு. அதுல அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டுமா, அந்த ஷார்ட்ல வந்து ஒரு நேஷனல் கொடுத்தோம். இன்னொரு நம்மளுடைய குரல் அந்த மாடுலேஷன் கொடுத்தோம். டபிங்லேயோ அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார் டபிங்களால நான் தமிழ் பொண்ணு எப்படி டபிங் இல்லைன்னு. அந்த ஷார்ட்டு சுரேஷ் தெரியும். நான் ஊர்ல இல்ல வந்தனாங்கிற கன்னடா படத்துக்காக போயிட்டேன். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்தேன். அப்போ எடுத்த ஷார்ட்டு அதுல பாதி நேரம் நம்ம பாதி தூக்கத்திலே இருக்கோம். ஆனா அதுக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது, நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது நிறைய பேரோட சின்சியரேட்டா கொடுத்தாங்க அப்படின்னு தான் நினைக்கணும். அண்ட் ஒய்டிஆர் எங்க சித்தப்பாவோட நெடுநாளைய நண்பர்கள். நான் அது ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட் ஆஃப் கமல். அதாவது கமலோட குடும்பம் இருக்கு, அதோட ஜாஸ்தி ஏதாவது பண்ண முடியும்னா இவர் தான். அவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கும். நான் என்னோட பசுமையான சின்ன வயசுல சொல்லணும், அதனால பசுமையான நாட்கள்ல வந்து அவங்க 2 பேரோட ஒரே நாட்கள்ல பக்கத்துல இருந்து ரசிச்சிருக்கேன். ரொம்ப லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்ட். எத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப் நம்மளோட. நான் என்ன கேட்டாலும் செஞ்சுருக்கேன், எப்போ கேட்டாலும் என்ன கேட்டாலும் பிள்ளைங்க நான் பிள்ளைய வந்து பார்த்தேன். அது மட்டும் விட்டுறக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் 10 ஸ்டேஜ் பக்கத்துக்குள்ள வந்து பார்க்கணும். போகணும் என்ன நீ எப்போ கேட்டாலும் இங்க இருக்க ஹைதராபாத் போயிருக்கா இங்க போறேன் ஒழுங்கா பிள்ளைய வந்து பாருங்க. நான் அந்த சாரு கேசி 2 தடவை வந்திருக்கேன். ஒரு தடவை எங்க அப்பா அம்மாவோட பார்த்தேன், இன்னொரு தடவை மணியோட பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு ஒன்றும் தெரியவே கிடையாது இதுல நம்மளோட பங்கு ஏதோ இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது இருக்கு. 2015ல நான் வந்து போன் பண்ணேன் வைத்தியனுக்கு. நான் பிளே டைரக்டரோட போறேன்னு அவர்கிட்ட தைரியமா கேட்டேன். கொல்லக்குடி ஃபவுண்டேஷனுக்காக அவர் என்ன ஒரு பிளே நீங்களே டைரக்ட் பண்ணணும். எனக்கு அந்த பிளேலாம் எப்படி டைரக்ட் பண்ணணும் எழுதணும் ஒன்றும் தெரியாது. பட் அவர்கிட்ட கேட்ட உடனே ஒரு ஈகோ கிடையாது. இது ஜாம்பவான் மேடை உலக பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு யோசிச்சு நான் நாளைக்கு சொல்றேன்னு கூட சொல்லுவாரு. பண்ணுவோமா அப்படின்னாரு. ஸோ ஒரு பிளே எழுதி அதுல வந்து சாரவாசன் சுஹாசினியா நீங்களும் மதுவந்தியும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மதுவந்தியும் ரிவர்ஸ் பண்ணாங்க, இவரும் ரிவர்ஸ் பண்ணாரு. பட் 2 பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் அவங்க வர சொல்லல. பட் இவரோட சின்சியாரிட்டி வாஸ் அமேசிங். அமேசிங்னா அமேசிங். ஃபுல் அதுவும் இங்கிலீஷ்ல வேற. சார் உங்களுக்கு தெரியுமாமா, நான் இத்தனை வருஷத்துல இங்கிலீஷ்ல டிராமாவே ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. தமிழ் தான் படிக்கிறேன்னா இங்கிலீஷ்ல இருக்கணும்னா எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இங்கிலீஷ் பிளேயர் பண்ணலையா, மெட்ராஸ் பிளேயர்ஸ்ல நீங்க ஆக்ட் பண்ணலையா, வேற தியேட்டர்ல ஆக்ட் பண்ணலையா, இங்கிலீஷ்ல பண்ணவே இல்லையா? இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
ரொம்ப அனாயாசமா, ரொம்ப ஈஸியா, ரொம்ப கம்ஃபர்டபுளா கொஞ்சம் கொஞ்சம் எங்க அப்பாவே ஞாபகப்படுத்திட்டு அவர் எப்படி பேசுவாரு, இவ்வளவு ஃபாஸ்டாலாம் நான் பேசக்கூடாது, ஸ்லோவா சொல்லணும், ஜோக் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, அப்படிதான் உங்க அப்பா சொல்லுவாரு, உள்ள வாங்கியே அது நாங்க வந்து ஸ்கிரீன் அண்ட் சினிமாவையும் டிராமாவையும் கம்பைன் பண்ணி பண்ணோம். நான் பண்ணி கொடுத்ததுக்கு நான் இவ்வளவு நாள் நன்றி சொல்லிக்கணும்னு தெரியல. இந்த மேடையில நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு கலைஞனோட அந்த சின்சியாரிட்டியை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஜயம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஹாயட்ல அப்பதான் வந்து தெலுங்குல படிச்சுட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையில ஜட்ஜி பெருசா பேசணும் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது. அப்போ சொன்னாரு, நீ குயிக்கா முடிச்சுடுறேன், ஏன்னா நீ பிஸியா இருக்கிறத நினைக்கிறேன், சாரு கேசியை வந்து நாங்க படமா எடுக்க போறோம், சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணாரு, அந்த பாக்யம் ஒரு வைஃப் கேரக்டர் நீ நடிக்கணும் அப்படின்னு. எனக்கு ஒரு நிமிஷம் அதுல ஃபுல்லா அங்கே இல்லாதபடி எங்கும் வியாபகம் இருந்தது இவர்தான். மற்ற கேரக்டர் தான் எனக்கு ஒன்றும் ஞாபகமே வரலையே, நீங்க எந்த கேரக்டர் போட சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் கேட்ட உடனே நான் வந்து சரின்னு தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு நோ சொல்லாத வைத்தியனுக்கு நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லணும், அது எப்படி வந்து அது வந்து தர்மமே இல்லை. அதனால நான் வந்து சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா தான் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கா, எனக்கு மறந்தே போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளோ he was dominating the entire stage. இந்த சினிமால அது வராத அவ்வளவா அந்த லிப்போமெண்ட் உள்ளார ஒரு ஸ்டேஜ்ல it was fantastic. ஒரு 5-6 பாட்டு இருக்கும்ல, அந்த கரெக்ட் டைமிங் நம்ம ஆர்டிஸ்டா இங்கே மிஸ் பண்ணுவாரு, அங்க மிஸ் பண்ணுவாரு, கரெக்ட் அந்த ஆலாபனையும் சரி ஸ்வரமும் சரி பியூட்டிஃபுல்லா பண்ணுவாரு. ஸோ அவர் தான் எனக்கு வந்து it was like dominating and he was omnipresent there the played அந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சுரேஷ் சார் எனக்கு such a wonderful experience. ஒரே ஒரு விஷயம் சொல்லி மட்டும் முடிச்சிடுறேன். ஒரு முக்கியமான சீன்ல பையன் கிட்ட ஏதோ திட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஜெனசி டிரெக்டர்ஸ் கேட்கிற மாதிரி நேர வந்து வாய் மட்டும் அசைச்சு டயலாக் சொல்றேன். அவர் அவனுக்கு அறிவே இல்லை, என்ன இது கொஞ்சம் கூட முடிவு பண்ணுறீங்க, துரோகி, உங்க அப்பாவை பத்தி ஒண்ணுமே தெரியல, தனியா போட்டு என்ன ஆசைக்கு கண்ணு எக்ஸ்பிரஷனே என்ன நடிக்கிறேன்னு கேட்டாரு. சுத்தமா எக்ஸ்பிரஷனே இல்லை, கண்ணுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தலைவாசல் விஜய் சொன்ன மாதிரி உங்களை சரியில்லைன்னு சொன்ன மாதிரி உங்க கண்ணுல எக்ஸ்பிரஷனே இல்லைன்னோட இந்த வஞ்ச புகழ்ச்சியே இல்லை, இகழ்ச்சி, வஞ்ச இகழ்ச்சி, அந்த வஞ்ச இகழ்ச்சிக்கு சந்தோஷம் வந்தது. ஏன்னா இப்பதான் இந்த ஃபேன் பாய் மொமெண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது ஆக்சுவலி நடக்குது. நான் ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்தோடனே நான் உங்களோட பெரிய ஃபேன் நடக்கும் டைரக்டர் சொன்னா அப்பவே நான் கீழே விட்டேன். எங்கேயோ போச்சு. இங்க இந்த படத்துல வந்து நமக்கு சேலஞ்சிங்கா ஒண்ணு இருக்கிறது இல்லை. அந்த படம் பார்த்தேன், இந்த படம் பார்த்தேன், நிச்சயமா நீ எங்க படத்துல இருக்கணும். அப்போ கேரக்டருக்கு நான் தெரியலையா, நீ வெறும் ஃபேன் தானா அவ்வளவுதானா அப்படின்லாம் தோணும். பட் ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட என்ன நடிக்கிற நீ கண்ட எக்ஸ்பிரஷனே இல்லைன்னோட அன்னைக்கு வந்து எனக்கு வந்து 2வது நேஷனல் அவார்டு கிடைச்சது. ஸோ சுரேஷ் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர், அவர் கூட படம் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படத்துல வந்து வைஜியம் தான் ஃபுல்லாக அங்கீகராதபடி வியாபிச்சிருக்காரு. நாங்கெல்லாம் அப்படியே ஷேடோ வருவோம் அவ்வளோதான், பிகாஸ் அவரோட பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். பட் அவருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக நாங்கள் எல்லாருமே இருக்கோம்னு நினைக்கிறேன். விஜயும் சரி, சப்தகரி சாரும் சரி, அண்ட் சத்யராஜ் சார், ஹி இஸ் ஃபேன்டாபுலஸ் இன் திஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கெட்டப்பே ரொம்ப பிடிச்சது. அதுதான் உண்மையான கலைஞர். ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டு அதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இப்போ இன்ஃபேக்ட் சுரேஷ் கேட்டார், ஏதாவது ஒரு மேக்கப் பர்சன் சொல்லி ஒரு பர்டிகுலர் லுக்குக்கான எக்யூப்மெண்ட்லாம் வேணும்னு. So happy to see his performance also. ரொம்ப நல்லா இருந்தது. This film should really do well because இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிக்க வச்ச படம். ஒரு தத்துவம் இருக்கு, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பிலாசபி இருக்கு, ஒரு மீனிங் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் திருப்பி நமக்கு ஒரு போக கொடுத்த ஒரு ஃபில்மா எனக்கு இருந்தது. இதே எஃபெக்ட் வந்து பீப்புளுக்கு இருக்கணும். ஜென்சி, அந்த மில்லேனியம் கிட்ஸ், 90s கிட்ஸ், 80s கிட்ஸ் எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்போம் இந்த படத்தை. I hope this film is a huge success for all the sincerity of all these people. Wishing you all the very best and thank you. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நன்றி.